ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்து நடந்த மும்பை விசஸ் ஆர்ஆர் மேட்ச பத்தி தான் பார்க்க போறோம். டாஸ் ஜெயிச்ச மும்பை, நாங்க ஆண்ட பரம்பரைடா பவுலிங் போடுறோம்னு வந்தானுங்க. ஆர்ஆர் என்ன நினைச்சானுங்கன்னு தெரியல. சரி வாங்க, நாங்க ஆள போற பரம்பரைடா, எப்படி பேட்டிங் ஆடுறோம்னு காட்டணும்னு நினைச்சுப்பானுங்க போல. மழை காரணத்தினால மேட்ச் 11 ஓவர் மேட்ச் தாங்க. இந்த 2 பேரும் ரொம்பலாம் டைம் எடுத்துக்கலங்க. ஜஸ்ட் 3 ஓவர்ஸ் மும்பைக்கு நட்ட கழட்டி கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டானுங்க. 2 பேரும் என்னமா ஸ்டார்ட் பண்ணானுங்க இன்னிங்ஸ. அதுலயும் இந்த வைபவ் எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க. நம்ம இறங்கணும், எல்லா பாலையும் பொளக்கணும் அப்படின்னு. ஆனா 15 வயசுல இந்த பையன் அதை பண்றாங்க. பும்ரா போடுறாரு ஃபர்ஸ்ட் பால். எதை பத்தி யோசிக்கல, அடிச்சான் ஒரு 6. பும்ரா பார்த்து சிரிச்சிட்டு போறாப்ல. எப்படி ஃபர்ஸ்ட் விக்கெட்னு எடுக்கிறேன்னு தெரியாம மும்பை ஒரு கட்டத்துல முடிச்சானுங்க. எப்படியோ சூரியவம்சிக்கு ஒரு நல்ல ஃபீல் செட்டை வச்சு நல்ல கேட்சை பிடிச்சி சூரியவம்சி 39 ரனுக்கு அவுட் ஆகி விட்டானுங்க. ஜெய்ஸ்வால் கிட்ட போய் உனக்கு என்ன பிடிக்கும்பா அப்படின்னு கேட்டா எனக்கு மும்பை தான் பிடிக்கும்னு சொல்லுவாப்ல போல. மும்பை பிடிச்ச டீம். அவங்களுக்கு எகென்ஸ்டா இன்னொரு 50 போட்டாப்ல. அந்த தானே ராஜஸ்தான் 11 ஓவருக்கு 150 ரன் அடிச்சாங்க. 151 ரன் டார்கெட்டை மும்பைக்கு கொடுத்தானுங்க. மும்பை இருக்கிற கடப்பார பேட்டிங்க்கு அடிச்சலாம் நினைச்சுதான் வந்திருப்பானுங்க. ஆனா ஆர்ஆர் அடிச்ச மாதிரி மும்பைக்கு அப்படி ஒன்றும் படலைங்க. பெருசா சொல்லிக்கிற மாதிரிலாம் யாரும் அடிக்கல. பேட்லையும் பெருசா படல. நம்மன் தீர ரோதர் போட்டோம் லைட்டாக எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் அப்படி ஒன்றும் மேட்சை கொண்டு போய் முடிக்கல. மேட்சை மும்பை தோத்தாச்சு. மும்பை கடப்பார டீம்னு பேசியிருக்கோம். ஆனால் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. 11 பேர் தான் கடப்பார பேர் மாதிரி இருக்கே தவிர பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் அப்படி தெரியல இன்னும். பவுலிங்லாம் போல்டர் சகாருக்கு சுத்தமாக ரிதமே இல்லை, அவ்வளோ எஃபெக்டிவாகவும் இல்லை. ஆர்ஆர் சீசனை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 3 மேட்சுக்கு 3 மேட்ச் ஜெயிச்சாச்சு. சீசனை எப்படி கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணுறாங்கிறதா இருக்குது. ஏன்னா ஆர்ஆர் எப்போதுமே நல்லா சீசனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இடையில சொதப்பி ஃபினிஷிங்கில் போய் ரொம்ப சொதப்பி வச்சுருவாங்க. அதனால் இந்த சீசன் எப்படி ஃபினிஷ் பண்ணுறாங்க பார்ப்போம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆர்ஆர் இந்த சீசன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.